ஏன் தனியாக வீடியோ போடுறீங்க, நான் உங்கள் ஃபேமிலி இல்லையா எல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. நானும் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குல்ல, ஷாப்பிங்லாம் வரல. எப்படி இருக்கீங்க ஏஞ்சல்? காஃபி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஹை செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் அவங்க ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ரொட்டீன் தான். ஸோ நான் தனியாக டே ரொட்டீன் போட போகிறேன். எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. டே ரொட்டீனுக்கு வந்து இதுதாங்க என் வீடு. நான் ஹோம் டூர் கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து காலையில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்கும். ஆனால் நான் 6:30க்கே எழுந்துட்டேன். சரி, ஓகே, காஃபி போட்டு குடிக்கலான்னு காஃபி போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து தனியாக வீடியோ வந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், அதை தான் நான் சொல்லுவேன். தனியாக வந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், எப்படி வந்தாலும் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து காஃபி போட்டு இப்போ காலையிலே நம்ம வந்து குடிக்க போகிறோம். ஓகே, பாருங்கள். காஃபி நானும் சர்க்கரைலாம் போட்டு காப்பி தூள்லாம் போட்டு வச்சுட்டேன். பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, பால் வந்து கொதிச்சது போதும். நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வந்து பாலை வந்து டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த ஃபோன் வேறு நிற்க மாட்டேங்குதுங்க இதுக்கு. ஓகே, அதுவும் வேறு காற்று காலையிலே படப்படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்ல மாட்டிங்களா, ஏன் தனியாக வீடியோ போடுறீங்க, நான் உங்கள் ஃபேமிலி இல்லையா எல்லாம் சொல்கிறீங்க. பட் ஆனால் இது பர்சனல் இஷ்யூனால எனக்கு சொல்ல விருப்பமே இல்லை. எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டில் நீங்கள் தான் இருக்கீங்களான்னா நான் மட்டும்லாம் இல்லை, என் அக்கா இருக்கா, கூட பிறந்த அக்கா இருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், சூடாக இருக்குதா? எனக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ எவ்வளோ நாள் ஆச்சு. நானும் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே இந்த குட்டிங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. ஓகே, காஃபி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். எனக்கும் காஃபிலாம் போட தெரியுங்க, ஆனால் நான் வந்து திமிர் பிடிச்சி காஃபி போடாமல் இருந்தேன். ஓகே, அடுத்து நம்ம வந்து வெளியே போய் காஃபி குடிக்கலாம். ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன், அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணுவேன் சீரியஸாக. ஓகே, நான் போயிட்டு காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? நான் போட்டது நல்லா தான் இருக்கும் அப்படி நானே சொல்லிக்கூடாது. நான் காலையிலே மூஞ்சிலாம் கழுவிட்டு பல்லெல்லாம் வலிக்கிட்டேங்க. அதனால் நம்ம காஃபி குடிக்க போயிடலாம். எப்படி இருக்கு நான் சொல்லிடுறேன். நல்லா தான் இருக்குது. நானும் வந்து பால் அவ்வளோலாம் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன், ஏதோ கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன். அதனால் கொஞ்சமாக ஊற்றி காஃபி போட்டு குடிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறது, ஒரு 1 ஹவருக்கு அந்த ஃபீல் அப்படியே சூப்பராக இருக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் போக என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சுமா என்னன்னு தெரியல, காஃபி குடிச்சிட்டு வந்தோடனே அப்படியே ஏடி படுத்தது தான். தூக்கம் அப்படியே கண் சுக்குது. சீக்கிரம் எழுந்துட்டேன் போல். மறுபடியும் வந்து இப்போ தூங்கலான்னு நினைக்கிறேன். நான் தூங்க போயிடுவேன்னு நினைக்கிறேன். டே ரொட்டீன் காலையில் இப்படி போக்குமா தூங்க மூஞ்சோட தெரில எனக்கு. சரி, ஓகே, மறுபடியும் ஒரு குட்டி தூக்கத்தை ஒன்று போட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டே ரொட்டீனில் நெக்ஸ்ட் என்னென்னா, இவர் எங்கள் அக்கா பையன், இவர் கூட வந்து நான் விளாட்ணுமா. இவர் சிரிக்கிற சிரிப்பிலே வந்து நீங்கள் நிறைய பேர் வந்துடுவீங்க ஃபேமிலிஸ். ஸோ இவனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, இவனுக்கு ஃபேன் ஆகிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இவர் இப்போ சிரிக்க வைக்கலாமா? ஜிக்கு 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 ஜிக்கு
சிக்கு 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 சிக்கு. இது இது என்னோட தங்கம், இது என் பிள்ளை, இது எங்கள் அக்கா பையன். ஸோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலைன்னா சாப்பாட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சாப்பாடு மட்டும் வெடிச்சிட்டு நான் வந்துட்டேங்க. அப்புறம் அவங்க வந்து குழம்பு செஞ்சிட்ருக்காங்க. யார் அது? வேறு யாரும் இல்லை, என் அக்கா தான். ஸோ அங்கே போய் நான் கிட்ட காட்டுறேன். இது ரொம்ப ஜூமில் இருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரமோஷன் விஷயமா வெளியெல்லாம் போகணும். எங்கெல்லாம் போகிறேன்னா அதையும் அப்படியே வ்ளாக்லலாம் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நான் என்ன குளிக்காமல் தாங்க இருக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் குளிக்கணும். இப்பயே குளிச்சுன்னா அடிக்கிற வெயிலுக்கு மறுபடியும் எனக்கு வந்து வேர்த்து கொட்டும். அதனால் நான் குளிக்காமல் தான் இருக்கேன். இவர் சைட்லேருந்து கத்திக்கிட்டே இருக்காரு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கே தெரியல. பிரச்சனை என்னன்னு கேட்டு நான் வரேன். வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் வந்து நேரோட்டி எடுக்கணும்னு நினச்சேன். பட் அதனால் எடுக்க முடியல. இருந்தாலும் அது ஒழுங்காக கொண்டு போக முடியல. நான் குளிச்சுட்டேன், ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7. இப்போ எங்கே போகிறேன்னா நெயில் வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் ப்ரமோஷன் பண்ணுறேன். நெயில் வைக்கும் போது காட்டுறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டே ரொட்டீனை கொண்டு போக மாட்டேன். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் காலேருந்து பார்க்காம பார்த்துருக்கீங்களா? நெயில் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நெயில் பை விஜயா நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க. மேக்கப் வீடியோ தான் அடுத்து. நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? ஸோ வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மேடம், எனக்கு நீங்களாட்டு பண்ணுங்கன்ட்டு. நாங்களும் எங்களுக்கு 2 மாதமாக நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால எங்களால் வரவே முடியல. ஸோ அவங்களும் வந்து ஒர்க் விஷயமா நிறையா இடத்துக்குலாம் போயிட்டே இருந்தனால நம்மளால் வந்து பண்ண முடியல. ஸோ இப்போ தான் அது என்னமோ தெரியல, இவ வச்சதுலேருந்து எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க எங்கள் மேடம். அதை வச்சாதான் என் கை அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுலேயே ஒரு அடிக்ட்டு. ஸோ வச்சதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஓகே ஓகே, வேணா சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு காப்பியே குடிக்கல தானே நீ? இவ்வளோ நல்லா எடுத்துட்டு வந்தேன். கிழிச்சாங்க. இல்லை, அந்த அக்கா போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த அக்கா போட்டு நீ காஃபி போட்டு குடிச்சியா? ஃப்ராடுங்க இவங்க. 420 இவங்களை நம்பாதீங்க. ஐயோ, ரொம்ப மூஞ்ச கிட்ட வந்து காட்டதை பயந்துட போகிறாங்க. இது வந்து எனக்கு இந்த காஃபி நானும் எப்படா வருவாங்கன்னு வெயிட்டிங். நல்லா இருக்கு. சுகர் கம்மியாக போட சொல்லுங்க, ஏன்னா ஏஞ்சலுக்கு வந்து பிடிக்காது அந்த மாதிரி. அப்பா என்னால் முடியல, தயவு செஞ்சு. அவளுக்கு லைட்டாக சுகர் வந்து ஆளுகள்லாம் இல்லைங்க. கேமரா கட்டே கிடையாது, அப்படியே தான் கேமரா. ஸோ சேர்ஸ் பண்ணல ஆள்லாம் இல்லை, என் பொண்டாட்டி. இப்போ என்ன பண்ணுவேன்? இது கட்டு. அங்கே பாரு, இது பூரா அதை எடு. ஓ, இங்கே பாருங்க. குமரி. ஓகே, நான் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். கட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, சுகர் கம்மியாக சூப்பராக போட்டுருக்காங்க. இப்போ நாட்டு என்ன சுகர் அதிகம் இல்லை. ஏன்னா அப்போ நம்ம சொல்லணும் அது எப்படிங்க ஒரு வீட்டில் காஃபி குடிக்கிறதே பெருசு. சுகர் கம்மி, சுகர் லெவல். இப்போ டீ கடை வச்சு நடத்துகிறாங்க. டீ மாஸ்டர் நான் தான் பக்கத்தில் இருக்கேங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க ஏஞ்சல்? காஃபி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போதான் நம்மள ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்களோட சாபத்தில் தான் நம்ம பிரிஞ்சிட்டோமா. அவங்க பேர் சொல்ல விரும்பலை. லைவ்ல ஒருத்தவங்க பிரிஞ்சிட்டோமா? நம்ம எங்கே பிரிஞ்சோம்? சாபத்தில் தான் நீங்கள் பிரிஞ்சிங்க. சரி, நம்ம எங்கே எப்படி கட்டுவீங்க? யார் அது அப்படின்ட்டு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு எதிரிங்க தான். ஓகேவா? சரி, நம்ம எங்கே பிரிஞ்சோம்? అయిపోయిందండి. అడిగిన తొవ్వలు ஓகே, இப்படி இருக்கு. இப்போ இப்படி இருக்க நெயில் எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கலாம். பார்ப்போமா?
அவன் தான் இந்த ஃபிக்ஸில் இருந்துச்சு பாரு, அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெயில் ஓட்டுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கலரில் இருக்கா, அப்புறம் போக போக கலர் மாறும். அந்த காவதாக காத்துட்டு இருக்கணும், அதை அப்படியே உட்காந்துட்டு வேணும் வேணும்னு சொல்லி அப்பா சாப்பிட்டு இருக்காங்க. சுண்டல் யாருக்கா வேணும் கமெண்ட் பண்ணுங்க, பார்சல் பண்ணுங்க. யாருக்கும் வேணாம், நீயே சாப்பிடுவேன். இது எனக்கு ரொம்ப நாள் வச்சு சிஸ்டர் பார்க்கணும். சிஸ்டர் கொஞ்சம் பிஸி, அதனால் பார்க்க முடியல. ரொம்ப தான் இருக்கும் பிஸியாக அவங்க பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாலிஷ் அங்கே நம்ம பார்க்க வேண்டாம், இதுக்குள்ளே தான் என் கை வைப்பாங்க, ஹீட் ஆகும். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெயில் அழகாக இருக்கா. வெற்றிகரமாக முடிந்து விட்டது. காட்டுங்க கையை, காட்டுங்க கையை காட்டுங்க, நெயில் காட்டுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பராக இருங்க, அழகாக இருக்கு. ஓகே சூப்பராக இருக்குல்ல? இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒட்டி இல்லை, என்னென்னவோ பண்ணணும், வீட்டில் இருக்கிற வேலை செய்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன பாய் பாய். ஓகே அழகாக இருக்குல்ல? ஷாப்பிங்லாம் வரல, சாப்பிட வந்திருக்கேன். என்ன சாப்பிட தெரில, ரெயின் வேறு வேறுங்க. ஜிம்கா ஒட்டியானோ நெத்தி சூட்டி ஜிம்கி. என்ன ஹோட்டல் தெரியுமா இது? சைவம் ஒன்லி. அசைவம் அசைவமும் இருக்கு, அசைவம் நல்லா இருக்குல்ல? ஐயோ காப்பி ரைட்டு ஹோட்டல் தாண்டி போயிட்டு. ஓகே சரி, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஹோட்டல் உள்ள கூட ஏசிங்க இருக்கிற குளிரில். ஓகே இருங்க, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, இட்லி ஒரு பிளேட்டு. ஒரு பிளேட்டில் வந்து 2 இட்லி தான் இருக்குமா. நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் 2 இட்லி. ஓகே அப்படின்னா நல்லா இருக்கு தானே நெயில். 2 இட்லி ஓகே அப்படின்னா அதோட முடிச்சுக்கலாம். ஒரு பிளேட்டு அவ்வளோதான். ஓகே வேணும்னா வாங்கிக்கிறோம். இங்கே பாருங்க, 2 இட்லிக்கு சட்னி வகைகள் எவ்வளோ இருக்குது. ஊட்டி விட்ருவா. இது பண்ணி தான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் வேணும் விடு, அதான் நீர் வச்சுருக்காங்க. இரு நீங்கள் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அதான் அப்புறம் போட்டு ஓகே தான். இதான் டே ரொட்டீன் எப்படி போச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல தானே நீங்கள், நானே பண்ணல. அப்புறம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இதான் உண்மை. யதார்த்தமாக வந்து மாட்டிக்கிட்ட பங்கு. இனிமே வீடியோஸ்லாம் வரும் தொடர்ந்து. நீலாட்டு வச்சுருக்காங்கனால ஊற்றி விட்டுட்டுருங்க. அது வந்து தண்ணியில் படக்கூடாது. இப்போ தான் வச்சுருக்கனால நல்லா இருக்கு இட்லி. ஓகே அடுத்த இட்லி 3 சாப்பிடுவேன், அவ்வளோதான். சூடு பயங்கரமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இருந்தால் தான் இதை சாப்பிடுவோம். அது வெஜ்ஜு தான் அவங்க மீன் அடிட்டு பக்கத்துலேயே இருக்குது. நான்வெஜ் இருக்குது, ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. வெஜ்ஜுனாலும் நிறையா சாப்பிடுவாங்க. அந்த டைமில் டிஃபன் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது எவ்வளோ பெரிய வெஜ் ஹோட்டல் தெரியுமா? இது நல்லா இருக்கீங்க. இங்கே தான் வருவாங்க.
இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு கிளிப் கொண்டை போட உடஞ்சி போச்சு. அது ரொம்ப பெரிய கிளிப்பாக எடுக்கிறாங்க. இதுதான் என் கரெக்டாக இருக்கும். முடி பின்னாடி போட்டு போகிறோம். ஷார்ட்ஸில் எடுத்துங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம டே ரொட்டீன் முடிச்சிட்டோம். ஸோ வந்து நேற்று என்னென்ன நடந்தது அப்படின்றத நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு காலையில் நான் அவங்களுக்கு வந்து ஃபைனல் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று டே ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போச்சு. ஆனால் நான் நினச்சேன் பார்ப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ வந்து இந்த வ்ளாகில் குட்டி அவங்களையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வந்து அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு மூமெண்ட்டு தான், தவிர்த்து மற்றபடி ஒன்றும் இல்லை. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். என் நெயில் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் டூர் கண்டிப்பாக நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு, மெயினாக அதுதான். எனக்கு ஒரு நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. நிறைய பேர் வந்து குட்டிக்கு உங்களுக்கு என்னாச்சு பல பேர் பல கேள்வி கேட்டுருக்கீங்க. அதுக்கான வீடியோ கம்மிங் ஜூனில் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாரையும் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டாடா, பை, லவ் யூ கைஸ்.